பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இன்றைக்கி நம்ம பகவத்கீதையின் 2வது அத்தியாயம் சாங்கிய யோகத்தை பார்க்க போகிறோம். சாங்கிய யோகத்தில் ஆத்மாவை பற்றி தான் பகவான் நிறைய சொல்கிறாரு. மனுஷன் இந்த இதில் ஒரு 70 ஸ்லோகத்துக்கு மேலே இருக்குது. அந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் நம்ம படித்து புரிஞ்சிக்கணும்னா ஆத்மாவை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க முடியும். முழுசும் புரிஞ்சுக்கணும்னா நம்ம பகவத்கீதை 18 அத்தியாயங்களும் படித்து புரிஞ்சுக்கிட்டால் தான் ஆத்மாவை பற்றி புரிஞ்சிக்க முடியும். ஆத்மா அவ்வளோ புரியாத ஒரு புதிராக இருக்கும். இதில் ஓரளவுக்கு பாதி புரிஞ்சுட்டு வந்தோம். இதை நல்லா கவனித்து வந்தோம்னா, முழு மனதோடு நம்ம கவனித்தோம்னா நம்மளுக்கு ஆத்மாவை பற்றி ஒரு உணர முடியும். இப்போ என்ன சொல்கிறார் பாப்பா, இவன் அர்ஜுனன் கேட்குற சந்தேகத்துக்கும் முதல் 6 ஸ்லோகத்து இவன் கேட்குறான். 7வது ஸ்லோகத்திலிருந்து தான் 7வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் சரணாகதி அடைகிறான். அப்போ தான் அவனுக்கு பகவத்கீதையை சொல்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொருத்தரும் நம்ம அர்ஜுனனாக நினைக்கணும். அர்ஜுனனாக நினச்சி நம்ம சந்தேகத்தை பகவான்கிட்ட கேட்குற மாதிரியும், இந்த பகவத்கீதை நம்மளுக்காக தான் அவர் சொல்கிறார், அர்ஜுனுக்கு சொல்கிறாருன்ட்டு ஒதுங்கி என்ன இடத்தோடு இருக்கக்கூடாது. இந்த பகவத்கீதையை ஒவ்வொருத்தரும் நமக்காக தான் பகவான் சொல்கிறாருன்னு எண்ணத்தோடு நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா சந்தேகமும் புரிய ஆரம்பிச்சிடும். இங்கே முதல் ஸ்லோகம். அங்கனம் இரக்கம் ததும்பி கண்ணில் நீர் நிறைந்து பார்வை குறைந்து துக்கப்பட்ட அர்ஜுனனுக்கு மதுசூதனன் வாக்கியத்தை சொன்னார். பகவான் சொல்கிறார் அதுக்கு, அர்ஜுனா, ஆரியனுக்கு அடாததும் சொர்க்கத்தை தடுப்பதும் புகழை போக்குவதுமான உள்ளச்சோர்வி நெருக்கடியில் எங்கிருந்து உன்னை வந்தடைந்தது? இப்பேற்பட்ட வீரன் உனக்கே இந்த சந்தேகம் வருதா? அதுக்கு அடுத்து சொல்லுவோம். பார்த்தா அலியின் இயல்பை அடையாதே, அது உனக்கு பொருந்தாது. எதிரை வாட்டுபவனே, இழிவான உள்ளத்தளர்வை துறந்து விட்டு எழுந்திராய். அதுக்கு அடுத்தது அர்ஜுனன் சொல்கிறான் மறு சந்தேகப்பட்டு, பகைவரை தொலைப்பவரே, மதுவை கொன்றவரே, போற்றுதற்குரிய பீஷ்மரையும் துரோணரையும் நான் எங்கனம் போரில் எதிர்த்து பானங்களால் அடிப்பேன். பீஷ்மர் இச்சா மரணம் கொண்டவர், அவரையும் துரோணர் என்னோட குரு, அவரை எப்படி நான் கொள்வேன்னு கேட்குறான். அதுக்கு அடுத்த ஸ்லோகம். மேன்மை பொருந்தி குருக்களை கொல்லாமல் உலகில் பெச்சை ஏற்றி உண்பது சாலச் சிறந்தது. ஆனால் ஆச்சாரியர்களை கொன்றால் ரத்தம் கலந்த பொருளையும் போகத்தையும் இம்மையிலேயே அனுபவிப்பேன் அவன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த குருவை கொள்றதை விட நம்ம பிச்சை எடுத்து சாவலான்ற, பிச்சை எடுத்து சாப்பிட்டு உயிர் வாழலாமே அப்படின்றான். அதுக்கு அடுத்தது, நாம் இவர்களை ஜெயிப்பது அல்லது இவர்கள் நம்ம ஜெயிப்பது, இதில் எது மேலானது என்பது விளங்கவில்லை. எவரை கொன்ற பின் நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ அத்தகைய திருதராஷ்டிர கூட்டத்தார் எதிர்வந்து நிற்கின்றனர். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். பாருங்கள், நாம் ஜெயிக்கிறோமோ அவங்க ஜெயிக்கிறோமோ, இவங்கெல்லாம் கொண்டுட்டு நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? சொந்தக்காரெலாம் கொண்டுட்டு அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். அதுக்கு அடுத்து நாளைக்கு வர ஸ்லோகத்தில் தான் முக்கியமான ஸ்லோகம், 7வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை சொன்ன பிற்பாடு தான் அர்ஜுனனுக்கே இந்த பகவத்கீதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. அந்த ஸ்லோகத்தை நாளைக்கு நல்லா அந்த ஒரு ஸ்லோகமே சொல்லணும் 2 மணி நேரம் ஆகும் அந்த விளக்கம். அப்பேற்பட்ட ஸ்லோகம். அது யாருக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களாம் கேளுங்க. நாளைக்கு பார்ப்போம். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.